உபாகமம் 28 எடுக்கலாம். அடிக்கடி நம்ம அந்த வசனங்களை படிப்போம். நீ வாளாகாமல் தலையாவாய், நீ கீழாமல் மேலாவாய், இந்த வசனங்கள் இருக்கு இல்லையா? அதுல உபாகமம் 28 1ஆம் அதிகாரம் 1 வசனத்தை படிங்க. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். இப்பொழுது நீ செவி கொடுக்கும் போது உன்மேல் அந்த ஆசீர்வாதம் எல்லாம் பலிக்கும் சொல்றாரு. இப்ப 27 கடைசி வசனத்தை வாசிங்க. 27ஆம் அதிகாரம் கடைசி வசனம். நியாயப்பிரமாண வார்த்தைகளில் எல்லாம் கை கொண்டு நடவாதவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக ஜனங்கள் எல்லாரும் ஆமேன் என்று சொல்ல கடவர்கள். இப்ப பாருங்க 28:1 என்ன சொல்லுது? நியாயப்பிரமாண கிரியைக்காரர், அதாவது அந்த பிரமாணத்தின் அடிப்படையில் நடந்தா உனக்கு ஆசீர்வாதத்தை தர்றேன்னு சொல்லி சொல்றாரு. ஆனா 27 கடைசியில் என்ன சொல்லுது? நியாயப்பிரமாணத்தின்படி நடக்காதவன் சபிக்கப்பட்டவன் அப்படின்னு எழுதி இருக்குது. கலாத்தியர் வாங்க. இப்ப கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரராகிய யாவரும் சாபத்திற்குட்பட்டிருக்கிறார்கள். நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளை எல்லாம் செய்யத்தக்கதாக அவைகளில் நிலைத்திராதவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறதே. என்ன எழுதியிருக்கு? செய்யாதவன் சபிக்கப்பட்டவன். நியாயப்பிரமாணத்தினால வரக்கூடியது சாபம் மட்டும்தான் எழுதியிருக்கு. நியாயப்பிரமாணத்தினால என்ன வராதான்? ஆசீர்வாதம் ஒரு விஷயத்தை ஒரு மனுஷனாலையும் என்ன செய்ய முடியாது, பெற முடியாது. அப்ப உபாகமம் 28ஆம் அதிகாரத்தின் அடிப்படையில் யாரு அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும்? உபாகமம் 28 நம்ம படிக்கிறோம் இல்லையா? நீ ஆசீர்வாதமா இருப்ப, உன்னை வாளாக்காமல் தலையாக்குவே, நீ கீழாமல் மேலாவாய். இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் யாருக்கு பலிக்கக்கூடியது? கை கொள்ளுகிறவர்களுக்கு பலிக்கக்கூடியது. அப்ப நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு நீதிமான்னு சொல்லி தன்னை நிரூபிக்கிற மனுஷன் இந்த உலகத்துல யாரு? யாருமே கிடையாது. அப்ப அந்த சாப்டருடைய பேக்ரவுண்ட் ரொம்ப பெருசு. நீங்க நியாயப்பிரமாணத்தை குறித்ததான அடிப்படை சாராம்சங்களை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பைபிள்ல உள்ள டாக்டரின்லாம் ஈஸியா விளக்கிட்டு போயிடலாம். அதாவது சட்டம் என்கிற காரியத்தை நம்ம தெளிவா படிச்சா மட்டும்தான் உபதேச பகுதிகளை தெளிவாக விளக்க முடியும், விளங்கி கொள்ளவும் முடியும். அப்ப சட்டத்தை பற்றின புரிதல் நமக்கு இல்லை அப்படின்னா வேதாகமத்தினுடைய உபதேச பகுதிகள் எதையுமே நம்ம என்ன செய்ய முடியாது, டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஸோ நம்ம இந்த பகுதியில் கவனிக்கும் போது வாக்குறுதிகள் எதை அடிப்படையாக கொண்டிருக்கிறது? சட்டத்தை அடிப்படையாக கொண்டிருக்கிறது. அப்ப நம்ம கவனிக்கும் போது சட்டம் இல்லாமல் என்ன இல்லை? வாக்குறுதி இல்லை.